இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையில் ஒரு ஹெல்த்தியான லட்டு. இந்த லட்டு ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்ட போதுங்க. உங்கள் உடம்புக்கு அன்றைக்கி நாள் தேவை இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு லட்டில் கிடச்சிருங்க. டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா போதுங்க, நமக்கு எல்லா விதமான சத்துக்கள் கிடைச்சிரும். இந்த ஹெல்த்தியான லட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹெல்த்தியான லட்டுக்கு நம்ம என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் ஃப்ளக்ஸ் சீட்ஸு, அப்புறம் கருப்பு எள்ளு, நிலக்கடலை, அப்புறம் பம்கின் சீட்ஸு, அப்புறம் கேஷ்யூ, அப்புறம் பாதாம். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வெல்லமும் எடுத்துருக்கிறேன். வெல்லம் பாகு வெல்லம், அது எடுத்துக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நீங்கள் நிழலில் ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி நல்லா பட்டு மாதிரி இப்படி நம்ம கையில் ஃப்ரெஷ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸும் அப்புறம் சீட்ஸு நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாதாம் 75 கிராம், ஒரு 50 கிராம் கேஷ்யூம் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. ஃப்ளேமு மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லை லோ வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நல்ல இது ரோஸ்ட் ஆகணுங்க. நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. பாதாமில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இது நம்ம டெய்லி கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம ரொம்ப சாப்பிட்ணுன்னு தேவையில்லை, ஒரு 6லேருந்து 10 பீஸ் சாப்பிட்டா போதுங்க. அடுத்ததாக அதே பேனில் நம்ம ஒரு 60 கிராம் சன்ஃப்ளவர் சீட்ஸும், ஒரு 60 கிராம் பம்கின் சீட்ஸும் இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. இந்த பம்கின் சீட்ஸும் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த 2 சீட்ஸு கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கிட்டு கூட டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த சீட்ஸு கூட நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறது இந்த ஃப்ளக்ஸ் சீடு நான் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி வெடித்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதுவும் வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக கருப்பு எள்ளு 60 கிராமு, இதுவும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு எள்ளில் கூட ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதுவும் டெய்லி நம்ம 2 டீஸ்பூன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கால்சியமுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. கடைசியாக ஒரு கப்பு நிலக்கடலைங்க, இது 100 கிராம்ஸ் இருக்குது. இது லோ ஃப்ளேமில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் நல்லா இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நிலக்கடலை எப்போவுமே நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரோஸ்ட் ஆனதாக நமக்கு இதோட சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது ஒரு தட்டில் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ சீட்ஸு நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கடைசியாக இந்த முருங்கைக்கீரையை நம்ம லோ ஃப்ளேமில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இலை கலர் மாறாமல் உங்களுக்கு பச்சையாக அழகாக தெரியும். இது ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் நல்ல எல்லா பக்கமும் நல்ல ரோஸ்ட் ஆகுற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பார்ட்டாக பிரித்து இதை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரே பெரிய பாத்திரத்தில் கூட நீங்கள் போட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற இலைகளையும் நான் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு லோ ஃப்ளேமில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இந்த இலையும் நல்ல பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம இந்த இலையும் இந்த சீட்ஸு நட்ஸு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது கிரைண்ட் பண்ணுறது மெத்தடு ரொம்ப முக்கியங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த நிலக்கடலை, இது நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கருப்பு எள்ளும் சேர்த்துக்குங்க. எள்ளும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு 2 ரவுண்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாகு வெல்லம், இந்த வெல்லம் நான் 150 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லமும் இது கூட சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணும்போது பாருங்கள், வாவ் எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரைண்ட் பண்ணியிருக்கிற மிக்சரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிரைண்ட் ஆகி கிடைக்குங்க. இப்போ அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் இந்த பாதாமும் கேஷ்யூம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கணும். இது கூட அப்படி தாங்க, ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணணும்னு இல்லை.
இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பவுடராக இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பம்ப்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் சேர்த்துக்குங்க. இதுவும் ரொம்ப கிரைண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 சுற்று நீங்கள் பல்ஸ் மோடில் நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகி கிடச்சிரும். உங்களுக்கு பிடிக்கும்போது பிடிக்கிற மாதிரி வரணும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதுவும் நம்ம அந்த மிக்சர் பவுலில் இதுவும் நம்ம சேர்த்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே ஜாரில் வந்து இந்த ப்ளக் சீட்ஸும் நம்ம அது கூட வாசனைக்கு 2 ஏலக்காவோட சீட்ஸும் சேர்த்துட்டு இதுவும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சுற்று கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். ப்ளக் சீட்ஸ் வந்து நல்லா சூப்பராக பவுடர் ஆயிரும். இது கூட நம்ம சேர்த்து வச்சிடலாம். இப்போ வந்து சீட்ஸும் நட்ஸும் அப்புறம் வெல்லமும் சேர்த்து நம்ம எல்லாமே கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ கடைசியாக வந்து இந்த முருங்கைக்கீரையை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். வந்து இந்த முருங்கைக்கீரையை நம்ம இந்த கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இந்த எல்லா முருங்கைக்கீரையும் ஒரே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா க்ரீனாக இருக்குது, நல்லா ரோஸ்ட்டும் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லா முருங்கைக்கீரையும் நான் இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. ஒரு 2 சுற்று நீங்கள் பல்ஸில் நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது நல்லா ஃபைனாக உங்களுக்கு பவுட்ராகி கிடச்சிருங்க. இந்த கீரைக்கு வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. பொதுவாக வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க. அது லேடிஸுக்கு வந்து டெய்லி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க. நல்லா அயன் கிடைக்கும் உடம்புக்கு. டெய்லி நம்ம ஒர்க்கிங் உமன்ஸ் ஆகட்டும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி நம்ம முருங்கைக்கீரையை கொண்டு வந்து க்ளீன் பண்ணி ஏதோ ஒரு ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி இந்த சீட்ஸும் நட்ஸும் எல்லாம் நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லட்டுவாக பிடிச்சி ஒன்று சாப்பிட்டா போதுங்க. ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இப்போ நாம் இந்த முருங்கைக்கீரையும் இந்த மிக்சரோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போவே லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு நான் வந்து ஒரு 50லேருந்து 60 கிராம் வந்து நெய், உருக்கின நெய்ங்க. இது சுத்தமான பசு நெய்ங்க. இதை நான் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்கள். இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க ஸ்வீட். இது நான் சொன்னதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு வெல்லம் சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் பாகு வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வருது. இந்த லட்டுவில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நான் சொல்லிகிட்டே போகலாம், வீடியோ வந்து லென்த் ஆயிருங்க. இந்த லட்டு வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இந்த லட்டுவை ஹேர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஒரு 15லேருந்து 20 டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.